வணக்கம் குளோரியானி. இன்னைக்கு நாம நம்ம காணொளியில பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிதா ஆட்சி பொறுப்பேற்ற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்களோட அறிவு திறனை நாம இந்த காணொளியில முழுக்க முழுக்க பாராட்ட போறோம். ஏன்னா இவங்க வேட்பாளரா இருக்கும் போதே இவர்களுடைய அறிவு திறனை நாம ஊடகத்துல பார்த்திருக்கோம். பயங்கரமா பேசியிருப்பாங்க. பயங்கரமா நாங்க வந்தா என்ன செய்வோங்கிறதெல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. இப்போ கையில குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி ஒரு 40 குரங்குகள் கையில 108 குரங்குகள் கையில பூமாலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையிலே அது உண்மைதான் அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். அது எப்படின்னாலும் அவங்க இப்படி செய்யக்கூடிய செயல்களை நம்ம பாராட்டி தானே ஆகணும். நாம பாராட்டலன்னா வேற யாரு பாராட்டுவோம். அமைச்சர் கீர்த்தனா தொழில் முனைவோருக்காக, அதாவது முதலீடு பண்றதுக்காக, ஈர்ப்பாளரை ஈர்க்கிறதுக்காக ரீல்ஸ் போடுறாங்க. இன்னும் இந்த ரீல்ஸ் பைத்தியமாவே இருக்குது. ஒரு தொழில்துறை அமைச்சரா நீங்க இருக்கீங்கன்னா அந்த தொழில் முனைவோருக்கான அந்த கூட்டம் நடத்துறீங்க, கலந்தாய்வு கூட்டம் நடத்துறீங்க. அது நீங்க புரோட்டோகால் படி நீங்க செய்தித்தாள்ல விளம்பரப்படுத்தணும். இல்ல முதன்மை ஊடகங்கள்ல அதை வெளிப்படுத்தி நீங்க நாங்க இந்த மாதிரி கலந்தாய்வுல இப்படி பேசணும். நாங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. நல்ல தொழில் முனைவோர், அதாவது தொழில முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க, நாங்க இருதரம் கொண்டு வரவேற்கிறோம் அப்படின்னு உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்படுகின்றன அப்படின்னு ஏதாவது சொல்லி முதன்மை ஊடகங்கள்லையும் செய்தித்தாள் வழியாகவும் இல்ல சுற்றறிக்கைகள் மூலமாகவும் அபிஷியலா அலுவலக ரீதியா நீங்க அந்த வேண்டுகோளை, கோரிக்கையை அதை வலியுறுத்தணுமா, இல்ல ரீல்ஸ் விடணுமா? இன்னும் ரீல்ஸ் பைத்தியமாவே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு எதை பயன்படுத்தணும்? எந்த ஊடகத்தை, எந்த மீடியால எதை பேசணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? நீங்களா ஒரு அமைச்சர் உண்மையிலே எங்க முட்டிக்கிட்டு சாகுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மனசு வேதனையா இருக்குது. கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஈர்ப்பான பேச்சுல பல முதலாளிகள் ஈர்க்கப்படுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர், கனிம வளத்துறை டாக்டர் பிரபு. ஐயோ, அது அடுத்த ரீல்ஸ் பைத்தியமா ஒரு வீடியோ பார்க்க நேருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அவரை பார்த்து அப்படி மெய் உருகி அழுது. ஃபுல்லா நீங்க இந்த விஜய பார்க்க போற, அதாவது கட்சி ஆரம்பிச்சு மாநாடு போகும்போது இல்ல ரோட் ஷோ போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா காணொலிகள்ல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அழுற மாதிரியே காட்டுவாங்க. இது எல்லாமே ரூட்ஸ் மாஃபியா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இப்ப தெரிய வருது. அதாவது பார்த்த உடனே மெய் மறந்து அழுறது. நாங்க எப்படி, அதாவது சாக கடந்த எங்களை காப்பாத்துறதுக்கு வந்த ஆட்கள் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி அழுற மாதிரி அதை ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப பிஞ்சு குழந்தைகள்ல ஏற்கனவே பிஞ்சு குழந்தைகள்ட்ட நஞ்ச வதச்சுதான் அறிவுரைக்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தை இவரை பார்த்தோன்னு அழுற மாதிரி. அப்படி என்ன, அவரு இப்போ விஜய் அவர்களாவது நடிச்சிருக்காரு, இத்தனை கோடி மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது உண்மைதான். அதனால ஒரு ஆர்வம், அந்த ஆர்வ கோளாறு இருக்கு, ரசிப்பாங்க அப்படின்னா அது வேற. டாக்டர் பிரபுவை ரசிக்கிற அளவுக்கு என்ன அவரு பெரிய சாதிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. ரீல்ஸ் பைத்தே இவ்வளவு தூரம் முத்தி போய் இருக்குமா சின்னஞ்சிறு வயசுல கூட நமக்கு புரியவே மாட்டேங்குது. அதுல கூட பாத்தீங்கன்னா உண்மையிலே அது நேச்சுரலா நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சீன்ல என்னடான்னா வெறும் பரோட்டா மட்டும் கிடக்குது. இன்னொரு சீன்ல என்னன்னா குழம்பு ஊத்தி காட்டப்படுது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ இது சொல்லப்பட்டு கதை உருவாக்கம் பண்ணப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட்டிங்கா எடுத்த விஷயங்கிறது அதுல நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த சாப்பாடு பரிமாறப்பட்ட அந்த இதுகள், இலையில இருக்கக்கூடிய சாப்பாடு ஐட்டங்கள், இது எதுவுமே நேச்சுரலா நடக்கலங்கிறத அழகா காட்டுது. கொஞ்சம் எடிட் ஆகுது, கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. ஒரு பிஞ்சு குழந்தைய எத்தனை டேக் எடுக்க வச்சு நடிக்க வச்சீங்க அப்படிங்கிறது உங்க காணொலியிலேயே பச்சையா தெரியுது. இந்த கனிம வளத்துறை அமைச்சர் கல்குவாரிகளை போய் பார்வையிட்டு எத்தனையோ கல்குவாரியை மூடிட்டாருன்னு ஒரு ப்ரொபகண்டா. லாஸ்ட்ல பார்த்தா அது ஏற்கனவே திமுக ஆட்சியில மூடுனதா சொல்லப்பட்டது, கலெக்டர்களால மூடுனதா சொல்லப்பட்ட கல்குவாரிகள் தான். இதுக்கடையில இவரு போய் ஆய்வு பண்ணிட்டு வந்த அடுத்த நாளே புதுசா ஒரு கல்குவாரி திறந்திருக்கு. அப்ப அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அப்ப இவரு ஆய்வு பண்ணதுல என்ன பயந்தாங்க, என்ன கிடுங்கினாங்க இந்த கல்குவாரி ஆட்கள்? அப்போ ஆய்வுக்கு போறது என்னன்னா, இனிமே திமுகவுக்கு கமிஷன் கொடுக்காதீங்க, எங்களுக்கு கமிஷன் தாங்கன்னு சொல்றதுக்கு தான் போயிருக்காரு. இது எப்படி அப்பட்டமா நான் சொல்றேன்னா, இந்த கனிம வளத்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறது யாரு தெரியுமா? மணல பாலமா வெட்டி விக்கிற வைகுண்டராஜன் அவர்களோட மகன். போய் பார்த்து சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய கோரிக்கை என்னவா இருக்கும்?
நாங்க வந்து இத்தனை டன் லட்சம் டன்னு அள்ளிக்கிட்டு இருந்தோம், இப்ப வந்து கோடி டன்னு அள்ளுறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்க போயிருப்பாங்க. இதை தாண்டி என்ன கேட்ட போறாங்க? நாங்க உங்களுக்கு வந்து மணலை வந்து அப்படியே உருவாக்கி தரோம்னு சொல்லி தர போறாங்களா? இல்ல நாங்க எப்படியாவது இவ்வளவு நாள் வந்து கொள்ளை அடிச்ச மண்ணை எல்லாம் திருப்பி எப்படியாவது 4 மடங்காக திருப்பி கொடுத்துருவோம், மலேசியால இருந்து நாங்க எங்க சொத்தை வித்தாவது வாங்கி இங்க இறக்கிடுறோம், சாமியை மன்னிச்சிருக்குன்னு சொல்ல போனாங்களா? இல்ல. அப்போ அந்த மணல் மாஃபியா குடும்பத்தோட உங்களுக்கு என்ன ஐக்கியம், என்ன ஒட்டு உறவு? நீங்க எப்படி தூய சக்தி ஆக முடியும்? நீங்க பக்கா தீய சக்தி. திமுக தீய சக்தியை விட 10 மடங்கு வீரியமான கொடுமையான தீய சக்தி. அதனாலதான் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீங்க யாரு சாத்தான் கூட்டம் அப்படிங்கறத காட்டுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் நம்ம ரமேஷ் அப்படி பேசுற பேச்சுல விஜய் அவர்களே இப்படி ஹார்ட்ட பிடிச்சிட்டாரு. அவராரு வெட்டி பேச்சு பேசிட்டாராமா, ஹார்ட் தாங்க முடியலையா, அந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் எல்லாம் காட்டினார் இல்லையா அந்த ரமேஷ் அவர்கள், அதாவது அறநிலையத்துறை அமைச்சர். அவரு ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போறாரு, கோயில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போறாரு, அங்க விக்கிற பொருட்களை, உணவுப் பொருட்களை ஆய்வு பண்றாரு. ஒரு அமைச்சரா ஆய்வு பண்ண வேண்டிய இடம் கோயில் தான். நீங்க கோயில்ல எவ்வளவு செலவு இருக்கு அதை கணக்கு தாங்க. அது இப்ப இருக்கா? அது ஏற்கனவே எடுத்த புள்ளி விவரத்தின்படி செலவு எல்லாம் இருக்கா? காணிக்கை விழுற காணிக்கைகள் எல்லாம் ஒழுங்கா கஜானாக்கு வருதா? அங்க முறைப்படி எல்லாம் நடக்குதா? சுத்தம் சுகாதாரம் பேணப்படுதா? அதோட சேர்த்து கடைகள் அனுமதி வாங்கிதான் கடை அந்த கோயிலை சுத்தி கடைகள் நடக்குதா? அதுல ஏதாவது மாமூல் விவகாரங்கள் இருக்குதா? அதுல முறைகேடுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடும் சரி இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொஞ்சம் மூளை கொஞ்சோல ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா எங்க கூட்டத்துக்கு தான் கிடையவே கிடையாது. நாங்க டெல்லி எசமான் பாஜகவோட அல்ல கைகளாச்சே, அதோட வாள்களாச்சே, எங்களுக்கு எப்படி இருக்கும் மூளை அப்படிங்கிற மாதிரியே போய் ஒரு அறநிலையத்துறை அமைச்சருக்கு முறுக்கு ஆய்வு செய்யறத வேலை. சரி, ஆய்வு செய்யறீங்க, மக்களோட வயிற்று மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை, உயிர் மேல அவ்வளவு அக்கறை, அதனால அதை செய்யறீங்க. செஞ்சுட்டு புத்திசாலித்தனமா கேக்குறாரு, இந்த இதுல எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு இல்லையா 15 சம்திங் இப்படி போட்டிருக்கு, இந்த இது வந்து சரிதான்னு எப்படி நாம வந்து சொல்ல முடியும் அப்படின்னா, அப்ப கடைக்காரர் சொல்லியிருக்காரு, அந்த மேனுபேக்சரிங் டேட் நீங்க சொல்றீங்களே அதுதான், அந்த டேட்டா பார்த்தா அதுலயே தெரிஞ்சிடும் தானே அப்படின்னு அவர் கேட்க, இல்ல அந்த மேனுபேக்சர் டேட்ல தான் அது உருவாச்சுது அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீங்க முறுக்கு கம்பெனிக்கு தான் போகணும். முறுக்கு அது எங்க தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த கம்பெனியில போய் ஒரு பாயும் தலையிலையும் எடுத்துட்டு போட்டு பாடுங்க. பார்த்து நீங்க வந்து உட்கார்ந்து எல்லாம் பார்க்க, படுத்துட்டே பாத்துக்கோங்க. அண்ணன டேட்ல தான் செய்யறாங்களா, அண்ணன டேட்ல தான் அது வந்து பேக்கெட் ஆகுதா, நக்கிட்டு போடுறானா, துப்பிட்டு போடுறானா? சிப்ஸ் காணொலியை பார்க்க நேர்ந்தது. தொட்டி நிறைய சிப்ஸ் உருளைக்கிழங்க வெட்டி போட்டுக்கிட்டு நிக்கரோட ஒருத்தர் சிகரெட்டும் குடிச்சுக்கிட்டு அதுல அப்படியே அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறான். அததான் நாம வந்து பொறிக்க வச்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போதே வாந்தியா வருது. போய் கண்டுபிடிங்க, உண்மையில அவன் மிதிச்சதுதான் நாம சாப்பிடுறோமா, அந்த தொட்டியில எல்லாம் அவனுங்க வந்து நீச்சல் அடிச்சதுதான் நமக்கு வருதா அப்படின்ட்டு நீங்க அந்தந்த முறுக்கு கம்பெனிக்கும் சிப்ஸ் கம்பெனிக்கும் மாங்காய் ஜூஸ் கம்பெனிக்கும் தான் போய் இருந்து உட்கார்ந்து பார்த்து கூடாரம் போட்டு அடிச்சு பிடிச்சு சரி பண்ணுங்க. அதை விட்டுக்கிட்டு எப்படி, அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது, எதை வந்து உணவுத்துறை செய்யணுமோ அதை உட்காந்துட்டு செஞ்சுக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறாங்களாமா இப்படி ஒரு அமைச்சரா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாட்டு பாடினாரு, எப்போ பயங்கரமா சூறாவளி பரப்புரை பண்ணார் இல்லையா, அந்த டைம்ல விடாம ஒரு நாள் கூட விடாம 24 மணி நேரம் கூட ஓயாம நின்று வேலை பார்த்தாரு. தேர்தல் பரப்புரை பார்க்கும்போது அதுவும் ஒரு 49 பேர் 50, அதாவது உயிர் பலி ஆச்சுதே, காவு வாங்கினாப்ல இல்லையா, அந்த இடத்துல 10 பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாங்க. இப்போ டபுள் 10 ரூபாயாகி அது 20 ரூபாயா வந்து நிக்குது. அப்ப ஏன் அந்த பாட்டு பாடணும்? உங்களால இப்ப வந்து அந்த அமைச்சர்கிட்ட அதுக்கு சம்பந்தப்பட்ட சரக்கு அமைச்சர்கிட்ட கேட்டா நல்லா சரக்கு போட்டுட்டு பேசுறாரா இல்லையா என்னவோ தெரியல, அதெல்லாம் வாங்காம இருக்க முடியாது. கண்டிப்பா கடை வாடகையே அந்த 10 ரூபா வாங்குறதுலதான் நடக்குது. பாட்டில் எல்லாம் உடஞ்சிச்சுன்னா அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு இந்த 10 ரூபா தான் இதாகுது. இது அமைச்சர்களுக்கு போறது கிடையாது, இது வந்து அங்க உள்ள வந்து நஷ்டத்துக்கான இதுதான், இப்படி வாங்காம அது நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது உங்களுக்கு திமுக ஆட்சியில இதே பதிலா அந்த அமைச்சர்கள் சொல்லும் போது மட்டும் நக்கல் பண்ணீங்க, அப்போ மட்டும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி பாக்கெட்ல போடுறதா சொன்னீங்க. அப்ப இப்போ உங்க நடிகை முதன்மை அமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்காரு, சோகேஸ் பொம்மை மாதிரியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அப்படி ஷாக் அடிச்ச மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா,
சேர்ல அதாவது நடக்கும்போது மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு உயிர்ப்போட இருக்கிறாரு, செயல்பாட்டுலதான் இருக்காரு போல அப்படின்னு தோணுது. சேர்ல போய் உட்காந்துட்டாருன்னா ஆணி அடிச்ச மாதிரி பியாய் அரைஞ்ச மாதிரி அப்படியே மின்சாரம் தாக்குற மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு நம்ப முடியல போல நாம தான் இன்னாரு அப்படிங்கறத அவராலே நம்ப முடியலையோ என்னவோ. இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளல, அப்படியே மூளையில அடிபட்டது மாதிரியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு நாற்காலியில. அவரு அப்ப ஏன் அதை பாடுறாரு? அவரு இதை தடுக்க வேண்டாமா? ஏன் இப்ப வந்து அன்னைக்கு பாடிட்டு இன்னைக்கு வந்து 10 ரூபாயில 20 ரூபாய் வாங்குறது கூட சாதாரணம் தான், நியாயமானதுதான் அப்படின்னா எதுக்கு இந்த பாட்டை பாடி நீங்க எப்படி ஊரை ஏமாத்துறீங்க? டாஸ்மாக் மூடணும், போதை பழக்கத்துல இருந்து மீட்கணும்னு சொல்லிக்கிட்டு டாஸ்மாக் இல்லாம நடத்த முடியாதுன்னு வேற சொல்றீங்க. அப்ப திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க மற்றொரு திமுக, அதுதான் சொல்றேன், ஏமாற்றக்கூடிய இன்னொரு திமுக தான் நீங்க. தாவேக்கா இல்ல, அது தாமுக, அப்படி இல்ல தீவேக்கா, அப்படி ரெண்டு மாத்திடலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா நடக்கிறதுதான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இப்படி கூசாம போய் சொல்லி மின்சாரத்துல இருந்து வேளாண்மை, அதாவது இந்த புத்திசாலி எம்எல்ஏக்கள், இந்த புத்திசாலி அமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையா ஒரு அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரு எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்னா உம்முன்னு கம்முன்னு அப்படியே இருப்பாரு. தினமும் ஒரு காணொளி வரும், தினமும் ஒரு புகைப்படம் வரும், வெளியாகும். தினமும் அவர் வந்து அட்டனன்ஸ் போட்டுறாரு, தினமும் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்படி இந்த பையன் வந்து ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாங்க. இந்த ஆசிரியர் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாரு, டான்னு வந்து கடமையை செஞ்சிருவாரு. ஆனா அந்த ஆசிரியர் பாடமே எடுக்க மாட்டாரு, தூங்கிட்டு போவார், சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு. அதே மாதிரி இவருக்கு எசமா ஒருத்தர், இவர் ஆட்டு விக்கிற எசமான ஒருத்தர் டெல்லியில இருக்காரு இல்லையா, ஒன்றிய அரசோட தலைவர், அவர் அதே மாதிரிதான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாரு. ஒரு நாள் வரைக்கும் இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா இந்த சும்மா உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு எந்த முன்னேற்றமும் பண்ணாம சும்மா மாணவர்களை எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் கண்ட மேனிக்கு அடிச்சு போட்டுக்கிட்டு பாடமே நடத்தாம போயிட்டு சம்பளம் வாங்குவார் இல்லையா, அந்த தான் ஒன்றிய அரசோட தலைவர். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டோட தலைவரும் ஆள்றவரும் எப்படின்னா அவரோட வெர்ஷன், அவரோட வாளு தானே, அவரை மாதிரியே தான். மீடியாவை பார்க்க மாட்டாரு. இப்ப கூட மோடி அவர்களை பார்க்க போயிருக்காப்ல மரியாதை நிமித்தம். ஐயா எப்படியாவது சிபிஐ இதுல இருந்து காப்பாத்திருங்க, எப்படியோ இவிஎம் மிஷின் மூலமா என்ன ஜெயிக்க வச்சுட்டீங்க, இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன். உங்களோட என்ன சொல்றது, சொந்த மகன் மரபணு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் எனக்கும் வந்து ஆட்சி அதிகாரத்துல உங்களோட மரபணு தான் அப்படியே எனக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு கோடு, நீங்க கோடு போட்டா அந்த கோடை தாண்ட மாட்டேன். நான் வந்து கச்சிதமா நீங்க சொல்றதுக்கெல்லாம் கச்சிதமா ஆடுவேன் அப்படின்னு சொல்றதுக்காகவே போயிருக்காரு இல்லையா. போயிட்டு வெளியில வரும்போது பத்திரிகையாக விடாம கேக்குறாங்க, கும்பிடு போட்டுட்டு போறாரு. ஓடுனா ஓடிட்டாருன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு நிதானமா போறாரு, ரொம்ப பிராக்டிஸ் எடுத்து நிதானமா போறாரு. போயிட்டு இருக்கும் போது இந்த பத்திரிகையாளர்களோட நக்கலை நம்ம இங்க சொல்லியே ஆகணும். சார் தமிழ் மீடியாக்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது ஹிந்தி தான் உங்களுக்கு தெரியாது, ஆங்கிலம் சுத்தம் சுட்டு போட்டாலும் உங்களுக்கு வராது, அதனால அட்லீஸ்ட் தமிழ்லயாவது பேசுங்க, தமிழ்ல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு பத்திரிகையாளர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவர் எப்பேற்பட்ட ஞானம் இருந்த ஞான சூரியம்னு. அவரு ஓடுன்னு ஓடிட்டாரு. இப்படி பத்திரிகையை சந்திக்க மாட்டாரு. தினமும் தன்னை சுத்தி ஒரு 20 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்னு ஒரு கலந்தாய்வை போட்டுறாரு. வேலை பாக்குறாராமா, விடாம வேலை பாக்குறாராமா. அதோ அப்படி வேலைன்னு வந்த வெள்ளக்காரதான் நிக்கிறாராமா, பட்டு பயங்கரமா தீவிர ஆலோசனையில இருக்கிறாமா. எப்படி இருப்பா தெரியுமா? இவ்வளவுதாங்க, இதான் ஆலோசனை. அதாவது வந்திருக்கவங்க தான் பேசுவாங்க, வந்திருக்கவங்க பேசுறது இவருக்கு புரியலங்கிறது இவர் உட்கார்ந்துருக்கிறதுலயே தெரியுது. அவர் ரொம்ப அப்சர்வ் பண்றாருன்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அப்சர்வேஷனுக்கும் பேய் அரைஞ்ச மாதிரி ஐயோ என்னென்னமோ சொல்றாங்களே, இதெல்லாம் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு ஆமாச்சாமி போடுறது, ஐயோ ஒண்ணுமே தெரியலையே, வாயை திறந்தா நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருமே. கட்டத்தொர வாயை மூடிட்டு நீ வாயை மூடுற வரைக்கும் தான் தப்பிச்ச அப்படின்ட்டு அப்படி பொம்மை ஆட்டம் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இவர் இன்னொரு முதல்வரை பார்த்து பொம்மை முதல்வர்னாரு, பவள பாப்பான்னாரு, தத்தினாரு, என்னெல்லாமோ சொன்னாரு. அவரை சொன்னது உண்மைதான். இவர் அதை விட கேடு கட்ட பொம்மையா இருக்காரு. அவராது கொஞ்சம் கீ கொடுத்தா எழுதி கொடுத்தாலாவது பேசுவாரு, இவரும் எழுதி கொடுத்தாதான் பேசுற ஆளு. ஆனா கலந்தாய்வுல எழுதி கொடுத்ததை பேச முடியாது. ஏன்னா அங்க என்ன பேசுறாங்கிறது எழுதி கொடுக்குறவங்களுக்கு தெரியாது. இங்க வந்தா இதைதான் பேசுவாங்கன்னு முன்னக்கூட்டியே நம்ம ஊர்ஜிதமும் பண்ண முடியாது. அப்ப அது அதாவது அது வந்து அப்போது பேச்சு கலந்தாய்வுல மட்டுமே நடக்கக்கூடிய சம்பவம். அப்ப அங்க மூலன் ஒண்ணு இருந்தாதான் விவேகமா பதிலளிக்க முடியும். அங்க கிராஸ்பிங் பவர், அதாவது முதன்மை அமைச்சர்னு சொல்லிக்கிட்டு சும்மா டம்மியா உட்கார்ந்து இருக்க கூடாது. அவங்க சொல்றதெல்லாம்
நமக்கு பழக்கம் இல்லாட்டாலும் அனுபவம் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மூளையாவது இருக்கணும், கிராஸ்பிங் பவராவது இருக்கணும், இல்ல அதை பத்தின தெரிஞ்சுக்கின்ற ஆர்வமாவது இயல்புல இருக்கணும். அதுவும் கிடையாது. ஏற்கனவே இங்க ஒண்ணும் கிடையாது, அதை பத்தி இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அப்படியே ஃப்ளூக்ல வந்த மாதிரி ஏதோ ஒன்றுல வந்துட்டாப்ல, முகத்தை வச்சுக்கிட்டு நடிகைங்கிற இதுல வந்துட்டாப்ல. இப்போ எதுவுமே புரியாம அவருக்கே நாம எங்க இருக்கோம்னு தெரியாத ஒரு உலகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. வாய்க்குள்ள நல்ல கொழுக்கட்டைய வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி, வாய்க்குள்ள நாக்குல ஏதோ சூடுபட்ட மாதிரி, வாய்க்குள்ள பல்லெல்லாம் கொட்டிட்டு அதை துப்ப முடியாம எதையோ சாப்பிட்டுட்டு விழுங்க முடியாம அவஸ்தைப்படுறவன் எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பான்? அல்வால உப்பு கூடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாயில போட்டுட்டு எல்லாரும் முன்னாடியே துப்ப முடியாம தவிப்பாங்க தெரியுமா? அது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி கம்முனும் உம்முனும் ஜம்முனும் உட்கார்ந்துட்டு இருக்காரு முதன்மை அமைச்சர். மத்த அடிபொலிகள்லாம் ரீல்ஸ் போட்டு நம்ம தலையை சுத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு எப்படி எல்லாம் இன்னும் நாம என்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கணும், இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம்.